அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அசத்தலாயிருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான இன்ப அதிர்ச்சியானது தமிழ் புத்தாண்டில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. அதிலும் தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 2027 ஏப்ரல் 13ஆம் தேதி வரை அடுத்த 365 நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அமோகமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது. இது உங்களுடைய வாழ்வில் 200% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களில் ஏற்படும் கிரக பெயர்ச்சியானது குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் என பல கிரகநிலைகளில் ஏற்படும் பெயர்ச்சி என்பது அதிரடியான மாற்றத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வருடம் முழுவதுமே லாபஸ்தான முழுமையாக வலம் வர போகிறார் சனி. லாபத்தில் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வலம் வரக்கூடிய சனியின் அமைப்பால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். எனவேதான் ஆரம்பமே அசத்தலாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் லாபத்தில் சனி வலம் வரக்கூடிய வேளையில் தனஸ்தானத்தில் குரு வலம் வருகிறாருங்க. 2இல் இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மே மாத இறுதியில் 3இல் உச்சம் பெறுகிறார். பிறகு அக்டோபர் மாதத்தில் மிக வலுவாக 4இல் நன்மை நிறைவாக கொடுக்கும் அமைப்பில் நுழைகிறார். பிறகு 2027 பிப்ரவரி மாதத்தில் மீண்டும் 3இல் உச்சம் பெற்ற அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அசத்தலாயிருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபலம் பெற்று வலம் வரும் குருவின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக கிடைக்கும் ஆண்டாக இந்த வருடம் அமைய போகிறது. குரு பகவான் ஏராளமான நன்மைகளை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். தொழில் வெற்றி நடைபோடும். கேட்ட இடத்தில் தொகையானது கிடைக்கும். உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, மனதிற்கு பிடித்த இனிமையான மாறுதல்கள் போன்ற அனைத்தும் உங்களை தேடி வருவதோடு சாதனையாளர்கள் பட்டியலில் இடம் பிடிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. குரு பகவான் உச்சம் பெற்று 7, 9, 11 ஆகிய இடங்களையும் அதற்கு பிறகு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்ந்து 8, 10, 12 ஆகிய இடங்களையும் பார்க்கிறாருங்க. குரு பகவானின் பார்வை பல இடங்களில் பதியக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் நினைப்பதை விட உங்களுடைய வாழ்வு சிறக்கக்கூடிய வகையில் பல சிரமங்கள் விலகும். இல்லறம் நல்லறமாக அமைவதோடு மட்டுமல்லாது திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவை கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் தாமதங்களும் தானாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே கனகச்சிதமாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து நல்ல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக அமையும். எந்த செயலையும் திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. லாபத்தில் முழுமையாக சனி பகவான் வலம் வர போகிறார். எனவே குறுக்கீடுகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். பல வகையான குறுக்கீடுகளை முழுமையாக உங்களுடைய வாழ்வில் இருந்து சனி பகவான் விலக்கி விடுகிறார். இதுவரை பல இழப்புகளை சந்தித்திருந்தாலும் அந்த இழப்புகளை ஈடு செய்வதோடு மட்டுமல்லாது லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய முதன்மையான யோகத்தை இந்த தருணத்தில் சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற ராசிக்காரர்களை விட ஏராளமான நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனியின் அமைப்பு பல்வேறு வகையில வளர்ச்சியை சந்திப்பதோடு மட்டுமல்லாது பல அச்சுறுத்தல்களை முழுமையாக உங்களுடைய வாழ்வில் இருந்து நீக்குவதோடு மட்டுமல்லாது பண தட்டுப்பாடு உள்ளிட்ட பலவற்றை நீக்கி சிறப்பான வளர்ச்சியை காணும் இனிமையான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமான ராகுவை பொறுத்த வரைக்கும் 10இல் முற்பகுதியிலும் பிறகு 9இலும் வலம் வர போகிறார். கேதுவை பொறுத்த வரைக்கும் 4இல் முற்பகுதியிலும் பிறகு 3இலும் வலம் வர போகிறாருங்க. ராகு 9ஆம் இடத்தில் நுழைவதால் தொழில் வளம் சிறப்பாக அமையும். நண்பர்கள் வாயிலாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. நல்ல நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எதை செய்தாலும் அதை சரியான முறையில் யூகித்து சிறப்பாக
விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது 3ஆம் இடத்தில் கேது வருவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலக போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய இடம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது உங்களது குறிக்கோளை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. தடைகள் அனைத்தும் விலகும். பண வரவு மேம்படும். பல வகையில பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வெளிநாட்டு குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்பும் அமோகமாக கிடைக்க இருக்கிறது. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று அமையக்கூடிய வகையில் ஆரம்பமே அசத்தலாயிருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு ஒன்று கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 12 ஜென்மம், தனம், தைரியம், சுகம் என பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. மிக வலுவாக ஆட்சி பலம் பெறும்போது அமோகமான நன்மையை தருவதோடு மட்டுமல்லாது ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் வலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தனலாபம் பல மடங்கு உயரக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. செவ்வாயின் அமைப்பால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. சூரியன் மிக வலுவாக துவக்கத்தில் உச்சம் பெறுகிறார். அதற்கு பிறகு 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறாருங்க. முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரக நிலைகளும் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகின்றன. இணைந்தோ அல்லது முன்னது பின்னதாக வலம் வரக்கூடிய வேளையில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன், புதன் போன்ற 3 கிரக நிலைகளும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. துரிதமாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது துடிப்புடனும் உற்சாகத்துடனும் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது இரட்டிப்பு நன்மையை பெறுவதற்கான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. எதையும் திறன்பட செய்வதோடு மட்டுமல்லாது முழுமையாக உணர்ந்து செயல்படுவதால் பல சங்கடங்களை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சி காணும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். 12 அல்லது 13 முறை வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. ஜென்மத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்ற அமைப்பில் இருப்பார் சந்திரன். எனவே சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் காலம் மட்டும் கவனம் தேவை. மற்ற தருணம் அனைத்துமே ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பால் பல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமான் வழிபாட்டால் ஏராளமான நன்மைகள் உங்களை தேடி வருவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். பல வகையான நெருக்கடிகள் விலகி சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் அமோகமான வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடன் இனிமையான மிக பெரிய அளவிலான நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும்.